இந்த வீடியோ வெறும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாவோ ரெக்கமெண்டேஷனாவோ இதை எடுத்துக்க வேணாம். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு எடுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு பங்குச்சந்தை பட்டதாரி. இன்றைக்கி நம்ம இன்ஃபோசிஸ்ங்கிற ஷேரோட அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இன்ஃபோசிஸ் ஒரு லார்ஜ் கேப் ஐடி கம்பெனி. இன்ஃபோசிஸ் இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனியும் கூட. இவங்களோட பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ்னு பார்த்தா ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று டிஜிட்டல் சர்வீசஸ், இன்னொன்று கோர் சர்வீசஸ். டிஜிட்டல் சர்வீசஸ்லேருந்து 57% ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. கோர் சர்வீசஸ்லேருந்து 43% ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. இன்ஃபோசிஸ்ட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்னு பார்த்தா இன்ஃபோசிஸ் ஃபினாக்கல், இன்ஃபோசிஸ் மெக்காமிஸ், பனையா, இன்ஃபோசிஸ் மெரிடியன், ஹெலியா, ஈக்வினாக்ஸ், விங்ஸ்பேன்ங்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் இவங்க கிட்ட வச்சிருக்காங்க. இன்ஃபோசிஸோட ரெவன்யூ பிரேக்கப்னு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் சர்வீசஸ்லேருந்து 32%, ரீட்டைல் பிஸ்னஸ்லேருந்து 15%, மீடியா பிஸ்னஸ்லேருந்து 13%, எனர்ஜி பிஸ்னஸ்லேருந்து 12%, மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ்லேருந்து 11%, ஹைடெக் பிஸ்னஸ்லேருந்து 8%, ஹெல்த் கேர் செக்மெண்ட்லேருந்து 7% ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜியாகிரபி வைஸ் ரெவன்யூ பிரேக்கப்னு பார்த்தா கூட நார்த் அமெரிக்காவிலேருந்து 62% ரெவன்யூவும், யூரோப்லேருந்து 25% ரெவன்யூவும், மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து 10% ரெவன்யூவும் இவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க. இவங்களோட சப்சிடரி கம்பெனிஸ்னு பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் பிபிஎம்ஓ, எட்ஜ்வர்த் சிஸ்டம்ஸ் லிமிடெட்னு 2 சப்சிடரி வச்சிருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது சேல்ஸ் இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங்கில் தான் இருக்குது. 2021 1,472 கோடியாக இருந்த சேல்ஸ் 2025 1,62,990 கோடியாக இருந்திருக்கு. காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத் மட்டும் 12% இருக்குது இந்த பீரியடில். ப்ராஃபிட்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங்கில் தான் இருக்குது. 2021 19,423 கோடியாக இருந்த ப்ராஃபிட் 2025 26,750 கோடியாக உயர்ந்திருக்கு. இந்த 5 வருஷ பீரியடில் காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத்னு பார்க்கும்போது 10% இருக்குது. இவங்களோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது ரிசர்வ்ஸ் 1,01,156 கோடியாக இருக்குது. அசட்ஸ் 32,656 கோடியாக இருக்குது. பாரோயிங்ஸ் 8,755 கோடியாக இருக்குது. இவங்களோட அசட்ஸும் ரிசர்வ்ஸும் பாரோயிங்ஸை விட அதிகமாக இருக்கிறதுனால இந்த கம்பெனிக்கான ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். இன்ஃபோசிஸோட ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ்னு பார்க்கும்போது ஸ்டாக் பிஇயான 24.2, இண்டஸ்ட்ரி பிஇயான 26.2 விட கம்மியாகவும், 10 இயர்ஸ் மீடியன் பிஇயான 22.7 விட அதிகமாகவும் இருக்குது. ஆர்ஓஇன்னு பார்க்கும்போது 28.8%, ஆர்ஓசிஇ 37.5% இருக்குது. டெப் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் 0 தான் இருக்குது. இன்ஃபோசிஸோட டெக்னிக்கல் சார்ட் பார்த்தோம்னா அதோட ஆல் டைம் ஹையான 2,000 ரூபாயிலிருந்து 15% ஃபால் டவுன் ஆகி டெக்னிக்கலி ப்ரீமியம் ஜோனில் தான் இன்னமுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்ஃபோசிஸோட ஓவரால் சம்மரின்னு பார்க்கும்போது இது ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். ஸ்ட்ராங் சேல்ஸும் ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாகவும் இருக்கக்கூடிய கம்பெனி தான். இவங்களோட ரிசர்வ்ஸ் ரொம்ப ஹையாக தான் இருக்குது. ஆனால் ஃபண்டமெண்டலி எக்ஸ்பென்சிவாகவும் டெக்னிக்கலி ப்ரீமியம் ஜோன்லேயே இருக்கிறதுனால நான் இப்போதைக்கு இந்த கம்பெனியை கன்சிடர் பண்ண மாட்டேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு அனாலிசிஸ் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் பங்குச்சந்தை பட்டதாரி.